ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உனக்கு எப்படிம்மா கிரியேட் ஆச்சு? இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஐடில தான் வந்துட்டு குரோத் வந்துட்டு நெறையா இருக்கு. சோ ஓகே. நீ வந்து காலேஜ் முடிச்சோனேயும் டைரக்ட்டா யுனிக்ல ஜாயின் பண்ணிட்டியா? எப்படிப்பா? சோசியல் மீடியால சர்ச் பண்ணும்போது தான் வந்துட்டு யூனிக் பத்தி நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சூட் ஆகும். நம்ம தான் படிக்கணும். நம்ம தான் போய் இங்கிலீஷ் பேச போறோம். நம்ம தான் உள்ள வேலை பார்க்க போறோம். மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேரியர் தான் சார் ஒரு மெயின் இஷ்யூவா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, நம்மளோட ஸ்டூடண்ட் திருச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல, தேவராயனேரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவங்க. அங்க ஒரு பிஎஸ்சி 2024ல முடிச்சு, அ யுனிக்ல ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கோர்ஸ் முடிச்சு, சக்சஸ்ஃபுல்லா டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகி இப்போ வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த கரியர் ஜர்னிய தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய் சார். வெல்கம்மா. உங்கள பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ குடும்மா. ஹாய் சார். என் பேர் ஜெயபாரதி. நான் 2024ல தான் பிஎஸ்சி படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் யுனிக்ல வந்துட்டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கோர்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறமா ஆஸ் அ ஃப்ரெஷரா இப்போ வந்து நான் டிசிஎஸ்ல வந்துட்டு 2.8 எல்பிஏக்கு வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன். சரி ஓகேம்மா. இப்ப நீ காலேஜ் முடிச்சிருக்க. ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட் பிஎஸ்சி முடிச்சிருக்க. ஐடிக்குள்ள வரணும், ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உனக்கு எப்படிம்மா கிரியேட் ஆச்சு? ஏன்னா இப்ப நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே கூட ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போக பயப்படுறாங்க. சென்னையில படிக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே பயப்படுறாங்க. ஈவன் நீ திருச்சி பக்கத்துல அதுவும் ரொம்ப சின்ன கிராமத்துல அ அ பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும்னு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுப்பா? சார் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா கம்ப்யூட்டர்ல வந்துட்டு என்ன ஒர்க் பண்றதுனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லைக் நான் ஒரு 6த், 7த்ல அந்த மாரி எல்லாமே கூட லைக் ஒரு வேர்ட்ல பண்றது, ஒரு டிராயிங் பண்றது கூட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. அதனால எனக்கு ஐடிக்குள்ள போகணுன்ற ஆசை இருந்தது. அது இல்லாம இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஐடில தான் வந்துட்டு குரோத் வந்துட்டு நெறையா இருக்கு. கண்டிப்பாம்மா. ம். இப்ப ஈவன் இப்ப நானும் டிசிஎஸ் தான். ம். நான் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது 2.2 லேக்ஸ்ல பிளேஸ் ஆனேன். ம். நீ 2.8ல போயிருக்கீங்க இப்ப. எஸ் மேபி சார். ஆர்ட்ஸ்ன்றனால அவங்க கம்மியா குடுத்துருப்பாங்க. ஆ. ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ன்றதுனால. ஆ பட் இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ்லாம் பார்த்த அப்படின்னா, உன்னோட எஸ் சார். கரியர் லெவலே வேற லெவல்ல இருக்கும். நீ எக்ஸ்பெக்ட் பண்ண கரெக்ட் தான். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி அளவுக்கு வந்து குரோத் வந்து எந்த இண்டஸ்ட்ரிலயுமே இருக்காது. நம்ம இந்தியால வந்து தனி மனித வருமானம் எதுல அதிகம்னு பார்த்தா ஐடில தான். ஐடினால இவ்ளோ குரோத் இருக்கு. ஓகேம்மா. ஓகே. நீ வந்து காலேஜ் முடிச்சோனேயும் டைரக்ட்டா யுனிக்ல ஜாயின் பண்ணிட்டியா? எப்படிப்பா? ஏன்னா நீ ஆல்ரெடி நீ என்குயரி ரொம்ப ஞாபகம் இருக்கு. நீ வேற இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் படிச்சேன்னு சொன்ன. ம். அ அ அங்க எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த. அந்த இன்ஸ்டிடியூட்க்கு நம்மளுக்கு என்ன இன்ஸ்டிடியூட் நேம் சொல்ல வேணாம். இந்த இன்ஸ்டிடியூட்க்கு நம்மளுக்கு என்னப்பா டிஃபரன்ஸ் நீ ஃபீல் பண்ற? ஆக்சுவலா சார் அந்த இன்ஸ்டிடியூட் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, எனக்கு காலேஜுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்தாங்க. ஸோ, அதனால நான் போய் படிச்சேன். அங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பேசிக்ஸா வந்து முடிச்சேன். அட்வான்ஸ் அங்க போம்போது வந்துட்டு, அங்க வந்துட்டு அ பிராக்டிகலா டீச் பண்ணல. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கத்துக்கிறதுக்கு. அது இல்லாம அங்க வந்துட்டு கிரவுட் வந்து நெறையா இருந்தது. ஸோ, என்னால ஒரு ஃப்ரீயா டவுட் கூட என்னால கேட்டு பண்ணிக்க முடியல. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சோசியல் மீடியால சர்ச் பண்ணும்போது தான் வந்துட்டு, அ யூனிக் பத்தி நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு நான் வந்துட்டு நெனச்சு, நான் வந்து படிச்சு முடிச்சேன் சார். இப்போ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்டோட இங்க வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோகிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு ஒரு 4, 5 இயர்ஸ் இருக்கும். ஆனா, கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, லென்த் ரிடக்ஷன் பண்ணி நம்ம என்ன எஃபிஷியன்ட்டா எப்படி பண்ணணும். எப்படி போடுறோம், லாஜிக்ஸோட எப்படி போடுறோம், அத தான் வந்து மெயினா பார்ப்பாங்க. அது நான் வந்துட்டு யூனிக்ல தான் வந்துட்டு நல்லா கத்துக்கிட்டேன் சார். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட இன்டர்வியூஸ் வந்து கிராக் பண்றதுக்கு. பட் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இப்ப அவங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து அ கிரவுட் அதிகமா இருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்கலன்னு சொல்றாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஈவன் யுனிக்லயுமே படிச்சு பிளேஸ் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ்லாம் அங்க இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டா இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா படிச்சாங்க. அதனால ஷி காட் பிளேஸ்ட் ஈசிலி. யுனிக்குக்கே வந்தாலுமே கூட நீங்க எஃபோர்ட் கண்டிப்பா போடணும். நீங்க எஃபோர்ட் போடாம யுனிக்ல வந்து ஜாயின் பண்ணா மட்டும் பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நீ கண்டிப்பா நினைக்கவே கூடாது. அது நாங்க ஈவன் எனக்கு எல்லா என்குயரியுமே சொல்லிர்றோம். அதே மாரி நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்க்கு போனாலுமே என்கிட்ட சேர்ந்துட்டாலே வேலை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது "நீ என்கிட்ட வந்துட்டியா அவ்வளோதான் 100% வேலை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஈவன் நான் சொன்னாலுமே அத நீங்க நம்பக்கூடாது. நீங்க எங்கே போனாலும் என்ன உண்மை என்ன நிலவரம் அப்படின்னா, நம்ம தான் படிக்கணும். நம்ம தான் போய் இங்கிலீஷ் பேச போறோம். நம்ம தான் உள்ள வேலை பார்க்க போறோம். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க யுனிக்ன்னு கிடையாது. எங்க போய் படிச்சாலும் பிளேஸ் ஆயிருவீங்க. பட் எங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருக்க பெரிய அட்வான்டேஜஸ் ஃபுல்லா பிராக்டிகலா இருக்கும். ஈவன் மினிமம் 8 ஹவர்ஸ் டூ 10 ஹவர்ஸ் பிராக்டிகல் ட்ரெய்னிங் இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகேம்மா. இப்ப நீ இன்டர்வியூக்கு டிசிஎஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணயில, எத்தன ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ண? நீங்க படிச்சது உனக்கு எப்படி அங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு?
மொத்தம் அங்க வந்துட்டு 4 ரவுண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்பவுமே அசஸ்மெண்ட் தான். அதுக்கப்புறமே டெக்னிக்கல், மேனேஜரல் அண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்தது. டெக்னிக்கல்ல வந்துட்டு நம்ம ரெஸ்யூம்ல போட்டிருக்க ப்ராஜெக்ட் பத்தி நெறைய கேட்டாங்க. அப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இங்க படிச்சதெல்லாம் நாங்க சொல்லும்போது, எனக்கு வந்து என்னால ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண முடிஞ்சது இன்டர்வியூவ. வெரி குட். ஆக்சுவலா ஃப்ரெஷர்ஸ்க்கு இவ்ளோ படிக்கிறது அதிகம் தான். ஈவன் நாங்கலாம் காலேஜ்ல நான் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகும்போது எனக்குலாம் வெறும் சி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். அதுவும் சில பேசிக் ஃபங்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி தான் நான்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸே பண்ணியிருந்தேன். எங்களோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லா அது மட்டும் தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நெறைய ஃப்ரெஷர்ஸ் இப்ப நீங்க வந்து ஜாவா படிக்கிறீங்க, ஜாவா 8 படிக்கிறீங்க, ஜேஎஸ்பி சர்வர் படிச்சிருப்பீங்க, சாலிட் பிரின்சிபல்ஸ் படிச்சிருப்பீங்க, டிசைன் பேட்டர்ன்ஸ், ஸ்ப்ரிங் பூட், செக்யூரிட்டீஸ் இந்த மாரி நெறைய படிச்சிருப்பீங்க. பட் இந்த இன்டர்வியூக்கு இதுவே மோர் தென் எனஃப் தான் ஆக்சுவலா டிசிஎஸ் கிளியர் பண்றதுக்கு. பட் இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிறாத. ம். ஏன்னா அங்க போய் நெறைய இடத்துல டிசிஎஸ் பார்க்கும்போது ஜாலியா இருக்கும் ஆக்சுவலா. ம். ஒரு கிளட்ச் பயங்கர ஜாலியா இருக்கும். உனக்கு பிரஷர் இருக்காது. அதனால நம்மளுடைய லேர்னிங் கர்வ ஸ்டாப் பண்ணிறாத. உன்னோட லேர்னிங் கர்வ் இப்படி போய் ரேம்ப் அப் ஆயிட்டு இருக்கு. அது எந்த இதுலயுமே வந்து சேச்சுரேட் ஆயிறக்கூடாது. ம். நல்லா ஸ்டில் லேர்ன் பண்ணு. அடுத்த கரியருக்கு அடுத்த லெவலுக்கு போணும் அப்படின்ற மைல்ஸ்டோன வச்சுக்கோ எப்பயுமே. சரி ஓகேம்மா. எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, இப்ப நெறைய பொண்ணுங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஈவன் சென்னையில இருக்க பொண்ணாலும் சரி, ஊர்ல இருக்க பொண்ணாலும் சரி, ஐடிக்குள்ள போறதுக்கு பயப்படுறாங்க ஆக்சுவலா. ஈவன் நம்ம கோர்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. 1, 2 எஸ். பொண்ணு நல்லா படிச்ச பிள்ளைய கடைசி நேரத்துல திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரமாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஸ்டார்ட்டிங் திருச்சியில தான் படிச்சீங்க வந்தேனீன்னு. ம். ஸோ திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரமாட்டோம். கோயம்புத்தூர் படிக்கிறவங்க சென்னைக்கு வீட்ல அனுப்ப மாட்றாங்க. அப்டிலாம் சொல்லி நெறைய நல்லா படிக்கிற பொண்ணுங்களே அங்கேயே நின்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீ என்னப்பா சொல்ல வர்றீங்க? மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேரியர் தான் சார் ஒரு மெயின் இஷ்யூவா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு காரே வந்து பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு புஷ் பண்றப்ப தான் வேகமா புஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஈஸியா ஆயிடும். அதே மாரி தான். ரொம்ப இப்ப நம்ம ஃபேமிலிய வந்து நம்ம ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கே அது பிடிச்சிரும். ஐடினா இப்படிதான், நல்ல குரோத் இருக்கு, சேஃபா இருக்கும் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க சார். சூப்பர் எக்ஸாம்பிள்ப்பா. ஓகே கிரேட்மா. ஓகே கைஸ். ஸோ ஜெயபாரதியோடைய இந்த கரியர் ஜேர்னி வந்து கண்டிப்பா நெறைய பேத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். ஈவன் இப்ப வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து படிக்கிறவங்களா இருந்தாலும், கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து படிக்கணும்னு படிக்கிறது ஒரு கஷ்டம்னு நெனைக்கிறவங்களுக்கு, இல்ல பிஎஸ்சி படிச்சா ஐடிக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இல்ல டிசிஎஸ் மாரி கம்பெனிக்கு போறதுலாம் அவ்வளவு ஈஸியா கிடையாது. அப்படின்னு நெறைய பேரியர் நம்மளுக்குள்ளேயே நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். அது எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிருக்கு ஜெயபாரதி. ஜெயபாரதியோடைய அந்த ஜேர்னி வந்து எல்லாம் கண்டிப்பா நெறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு போணும், இல்ல ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போணும், அதுக்கு ரிலேட்டட் ஐடியாஸ் வேணும். ஈவன் எங்கள்ட்ட கோர்ஸே சேராம வேற இடத்துல கோர்ஸ் படிச்சு உனக்கு அது ரிலேட்டட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கூட யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் அஸ் அட் எனி டைம் இன் சென்னை ஆஃபீஸ். ஸோ நாங்க சென்னையில இருப்போம். சென்னை டீம் ஆஃபீஸ் தான் இருப்போம். எங்களை வந்து பார்க்கணும்னாலும் சரி, ஆல்ரெடி பிளேஸ் ஆன நிறைய கேண்டிடேட்ஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே வருவாங்க. அவங்கள்ட்ட பார்த்து உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா சரி, யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் அஸ் அட் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.